வணக்கம் அன்பான மக்களே. சாமி, கடவுள், வெள்ளி, சூனியம், ஆவி, ஆத்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் நான் பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாமே இருப்பது உண்மையா என்று கேட்டால் உண்மையாக சத்தியமாக இருக்கத்தான் செய்யுது. ஆவி இருக்குன்னா ஆவி இருக்குது, பேய் இருக்குன்னா பேய் இருக்குது, சாமி இருக்குன்னா சாமி இருக்குது, குலதெய்வம் இருக்குன்னா இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்லாமல் எதுவுமே கிடையாது. எல்லா பவர்களும் உண்டு. ஆனால் இவை அனைத்தும் நமக்கு நல்லது செய்கிறதா அப்படி என்கிற கேள்வி தான் நம்ம இப்போ கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேங்களா? இப்போ கோயிலுக்கு போகிறோம், நிறைய சாமி கோயிலுக்கு போகிறோம். நான் எந்த ஒரு மதத்துக்கோ எந்த ஒரு சாமிக்கோ எந்த ஒரு இதுக்கோ நான் எதிர்வினையாற்றவள் அல்ல. ஓகேங்களா? பொதுவான விஷயங்களை நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நானும் கிட்டத்தட்ட ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்ச நல்லது நிறைய சாமிகளை கடந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் சாமி, கோயில் எல்லாமே நான் கடந்து வந்தவ தான். எல்லாமே நான் வணங்கி வந்தவ தான். சரிங்களா? இந்துக்களில் போய் வணங்குறது உண்டு. ஒரு சில பிரச்சனைகளை போய் சர்ச்சில் போய் இருந்ததும் உண்டு. ஒரு சில பிரச்சனைக்காக மசூதிக்கு போனதும் உண்டு. இப்படி பிரச்சனைகளுக்காக நான் அங்கங்கே போனது உண்டு. சாமிகளே அறிந்தது உண்டு. எல்லாமே அறிந்து தான் நான் வாழ்ந்துருக்கிறேன். நேர்த்திக்கடன் போட்டு சாமிகளை சரியான முறையில் வணங்கி எல்லா விஷயமே செய்தவள் தான் நான். சரிங்களா? நான் திடீரென்று வானத்திலிருந்து குதிக்கவில்லை. ஓகேங்களா? நானும் ஒரு சராசரி மனிதனாக என்னென்ன கஷ்டப்படணுமோ எல்லாம் பட்டு தான் இருக்கிறேன். சாமிகள்லாம் சரியான முறையில் வணங்கினோமா, வீட்டில் சரியான முறையில் விளக்கேற்றினோமா, இவை அனைத்தையுமே செய்த ஒரு குடும்ப பங்கான ஒரு பெண் தான் நான். இவை அனைத்தையும் நான் செய்திருக்கிறேன், எல்லாமே செய்திருக்கிறேன். ஆனால் செஞ்சு எனக்கு நல்லது நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜீரோ தான். எந்த ஒரு விஷயமும் எனக்கு சரியாக நடக்கலை. ஓகேங்களா? நான் பயபக்தியோடு இருந்தவ தான், பயபக்தியாக வாழ்ந்தவ தான், எல்லாம் வேண்டியது தான். ஆனால் எனக்கு எது மாதிரி நடந்ததான்னு கேட்டால் எதுவுமே எனக்கு நடக்கலை. சரிங்களா? பயங்கர கஷ்டம், பயங்கர துன்பம், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் எப்படி இருக்கோ துன்பங்கள் அது மாதிரி அதை விட பல மடங்கு நானும் அனுபவித்து தான் வந்தேன். சாமி கும்பிட்டு வேண்டி எல்லாம் ஃபெயிலியர் ஆகி ரொம்ப மன உளைச்சல் பயங்கர கஷ்டங்கள் பயங்கர துன்பங்கள் இதுக்கு மத்தியில் நான் ஒரு மன உளைச்சல் அதிகமாகி இதனால் எனக்கு சாமியெல்லாம் எனக்குள்ளே இறங்க ஆரம்பிச்சு, எல்லா சாமி இறங்கி எனக்குள்ளே இறங்கி பேச ஆரம்பிச்சு நிறையா ஒரு உபத்திரம் எல்லாம் கஷ்டப்பட்டு அப்புறம் ஒரு சிறிது காலம் கழித்து கடவுளோட குரல் எனக்கு கேட்க ஆரம்பிச்சு, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்று சொல்லும்போது அதை நான் ஏற்றுக்காமல் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டுப்போ நான் நம்புறதா இல்லை, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் உண்மையா, இது எப்படி சத்தியமாகும் அப்படின்றத நினச்சி நான் விலகி ஓடி மறுபடி இது சாமிகளை வணங்கி ஏதாவது ஒரு கோயிலில் போய் உட்காந்து அழுது புலம்பி என் பிரச்சனைகளை சொல்லி அழுது எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எல்லாத்துலேயுமே எனக்கு ஏதாவது ஒரு இடத்துலையாவது பாசிட்டிவ் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவே நடக்கலை. சரிங்களா? பூராமே ஜீரோ தான். எல்லா சாமியும் வணங்கினாலும் செஞ்சாலும் மாலை போட்டு எண்ணத்தை கொண்டு போய் செஞ்சாலும் எனக்கு வீட்டுக்கு வந்தேன்னா பயங்கர பிரச்சனைகள் தான், பயங்கர துன்பம் தான். இப்படி தான் என் வாழ்க்கையாக போயிட்டே இருக்குது. இதுக்கு மத்தியில் தான் கடவுளோட குரல்களை நான் கேட்டுகிட்டே இருப்பேன். கடவுள் சொல்லுவார், இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் பொய்யல்ல, நான் சொல்கிறத கவனி, நான் சொல்கிறத கேளு, என் சொல்படி நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதில் ஒரு சரியான ஒரு இது இல்லை. அப்புறமும் கடவுள் மாற்றி பேசி என்னை ஒரு தெளிவான ஒரு பயணத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அவர் சொல்கிற வார்த்தைகள் தான் உண்மை, மற்றதெல்லாம் மாயே அப்படின்றத ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். இப்போ நான் சராசரி பெண்ணாக இருந்து தான் கடவுளை அறிஞ்சிருக்கிறேன். சரிங்களா? நான் சத்தியத்தை கற்றுக்கணும், ஆன்மீகத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு நிறைய இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. நான் சும்மா யதார்த்தமாக தான் வாழ்ந்தேன். ஆனால் உண்மையாக வாழ்ந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை. என்கிட்ட காசு இருந்தால் நான் சாப்பிடுவேன், என்கிட்ட காசு இல்லைன்னா நான் பட்னியோட கூட படுத்துங்கிடுவேன். என் குடும்பமும் அப்படித்தான், என் குடும்ப சூழ்நிலையும் அப்படித்தான். எங்கள் கையில் 10 ரூபாய் இருந்தால் நாங்கள் சாப்பிடுவோம், இல்லையா பட்னியாக கூட படுத்துப்போம். அப்படித்தான் எங்களோட காலங்களில் நிறைய காலங்கள் போயிருக்குது. சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப பசி பட்டினியாக அப்படித்தான் எங்கள் காலங்களில் நிறைய காலம் போயிருக்குது. அதெல்லாம் நிறைய அனுபவிச்சுட்டேன். சரிங்களா? இப்போது எனக்கு அதில் ஒரு விரக்தி இருந்தது. என்னடா இது, இவ்வளோ சாமி நம்ம கும்பிட்றோமே, சாமியில் ஏன் நமக்கு எதுவுமே பண்ணவே மாட்டேங்குது, நம்ம கொண்டு போகிற 5-10 தான் கொண்டு போய் உண்டியலில் போட்டுட்டு வரோம், ஏன் நமக்கு இதுவுமே நடக்கலை? நம்ம மனிதர்கள், நமக்கு மேலே இருக்கிறது சாமின்னு நம்ம வணங்குறோம், கடவுள் நினச்சி வணங்குறோம். அவங்க ஏன் நம்ம பிரச்சனை தீர்த்து வைக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளே இவ்வளோ ஒரு போராட்டத்துக்குள்ளே தள்ளுறாங்கன்னு நிறைய நாள் மனம் நொந்து அழுதுருக்கேன். சரிங்களா? அதெல்லாம் கடந்துட்டு. சரிங்களா? அதெல்லாம் கடந்துட்டு இதெல்லாம் ஒரு உண்மையை நான் கடந்து ஒரு விஷயங்கள். இதுக்கு மத்தியில் தான் கடவுளை அறிஞ்சு ஓடிட்டுருக்கிறேன். இப்போ சமீப காலமாக சரி எல்லாமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும்போது யூடியூப் மூலியாக நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது யார் சாமிகள் என்ன செய்யுது, பேய்கள் என்ன செய்யுது, இதெல்லாம் எல்லாமே நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும்போது பார்க்கும்போது தெரிஞ்சால் எல்லாமே ஒரு மாய வேலையாக இருக்குது.
எல்லாம் மனிதர்கள் எப்படி தன் சுயநலத்துக்காக வாழ்கிறாங்களோ அது மாதிரி தான் எல்லாமே வாழுது. யாருக்குமே சரியான ஒரு பதில் கிடைக்கல. சாமி கும்பிட்றமா நமக்கு பதில் கிடைக்கல. நாமளே சாதாரண மனிதர்கள். நாம் என்ன பாவம் செஞ்சுருக்க போகிறோம், என்ன செஞ்சுருக்க போகிறோம், எதற்காக நம்மளையே சோதிச்சு காலம்புரை ஏன் சோதிக்கணும்? அந்த சாமி ஏன் காலம்புரை நம்மளை சோதிக்கணும்? சோதிக்கிறதுக்கு காரணம் சொல்லட்டும். ஓகேங்களா? காக்க வேண்டியது அவங்க. காக்காம ஏன் நம்மளை சோதிக்கிறாங்க? நாம் ஒரு என்ன செய்கிறோம் அறியாமையில் திரும்ப 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 அங்கே தான் போய் விழுகிறோம். ஐயோ நமக்கு பிரச்சனை தீரணும் போய் விழுகிறோம். ஆனால் தீரலை, சத்தியமாக தீரலை. ஓகேங்களா? எல்லா சாமியும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுகளை மட்டும் வச்சு முடிஞ்ச அளவுக்கு காணிக்கைகளை வாங்க, வர்றவங்ககிட்ட காசு வாங்கி தன்னோட கோயிலை ஒரு பெரிய அளவில் உருவாக்க அப்படித்தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்களே உரிய. மற்றபடி மனுஷனுக்காக எந்த சாமியுமே இறங்கி எதுவுமே பண்ணலை, எதையுமே மாற்றியும் கொடுக்கலை, எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு மாற்றியும் கொடுக்கலை. அட்லீஸ்ட் ரொம்ப உடம்பு முடியாமல் ஒரு சின்ன வயசுக்காரங்களும் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் வேண்டுறோம், சாமி தயவுசெய்து இந்த உயிரை மீட்டு கொடுனா, அதுவும் எந்த சாமி நம்மளுக்கு மீட்டு கொடுத்ததா சரித்திரம் இல்லை. உயிர் போகாமல் காப்பாற்றி கொடுத்ததா சரித்திரமும் இல்லை. எல்லாமே நம்ம சரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதோ கடவுளால் நமக்கு நடந்திருக்கும். உடனே இதுதான் செஞ்சுருக்கோம்னு நினச்சி நம்ம அதை கொஞ்சம் என்ன செய்யணுமோ அதை போய் செஞ்சிட்ருக்குறோம். இவை அனைத்துமே மாய வேலைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்கும் நான் எதிரி அல்ல. ஓகேங்களா? நானும் ஒரு சராசரி பெண்ணாக இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சரியாக இருந்தால் நீங்கள் உங்கள் சாமி வணங்குறதுல எந்த சாமியாக இருந்தாலும் உங்களுக்கு அவங்க அதை செய்கிறாங்களா, நல்லபடியாக வைக்கிறாங்களா, உங்களை காத்து கொடுக்குறாங்களா, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறாங்களா, தாராளமாக அவங்கள வணங்குங்க. இல்லை நான் போகிறேன், எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, நான் கஷ்டம்தான் படுறேன், நான் ரொம்ப துன்பப்படுறேன் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வணங்காதீங்க. ஓகேங்களா? அதில் ஒரு தவறும் இல்லை. காக்க வேண்டியது சாமி. காக்காமல் விட்டால் என்ன செய்யணும்? திரும்ப நான் கடனை உடனே வாங்கி செய்வாங்க. விட்டுருங்க, அதை அவாய்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்களை காக்கலை, உங்களுக்கு எதுவுமே பண்ணலைன்னா விட்டுருங்க. உங்களுக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருக்க கடவுளை வணங்குது. அது எங்கேயோ கிடையாது. கடவுள் என்பவர் எங்கேயோ இருக்கிறார் என்று நினைக்காதீங்க. அவர் நமக்குள்ளே தான் இருக்கார். நமக்குள்ளே மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்கார். நமக்குள்ளே தான் தூங்கி கொண்டிருக்கிறார். நம்ம 5ஆம் அறிவோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 6ஆம் அறிவை யூஸ் பண்ணலை. 6ஆம் அறிவை யூஸ் பண்ணால் தான் கடவுள் அறிகிற ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். 6ஆம் அறிவு முடிந்து 7ஆம் அறிவை தொடங்கணும். 7ஆம் அறிவை தொடங்க ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக கடவுள் நம்மளோட இருக்கிறாருன்றதை நம்ம உணர முடியும். நம்ம 5ஆம் அறிவுக்குள்ளே இருக்கிறோம். சத்தியமாக சொல்கிறேன், மனிதனுக்கு எல்லாருக்குமே 6ஆம் அறிவு வேலை பார்க்கல. எல்லாருக்குமே 5ஆம் அறிவு தான் வேலை பார்க்குது. அதனால் மக்களை நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் மனிதநேயத்தோட கொஞ்சம் சிந்தனையோட யோசித்து நீ என்ன சொல்லிட்ட, நான் என்ன சொல்லிட்டேன், அந்த வேச்சை விட்டுட்டு என்னன்றதை யோசிங்க. நம்ம 6ஆம் அறிவை யூஸ் பண்ணி கடவுள் இருக்கிறாரா என்றதை ஆராய்ச்சி பண்ணுங்க. கடவுள் நமக்குள்ளே தான் இயங்கிக்கிட்டு இருக்கார். கடவுள் என்பவர் நம்மளை படைத்தவர். அவர் தான் நம்மளை படைத்தவர். அவருக்கு தான் தெரியும் நம்மளோட கஷ்டம் என்ன, நம்ம துன்பம் என்னன்றது அவருக்கு தான் தெரியும். நம்ம இன்றைக்கி ஒரு நம்ம குழந்தை இருக்குது, நம்ம குழந்தைக்கு என்ன கஷ்டம் ஏது கஷ்டம் அது நமக்கு தான் தெரியும். நாம் தான் என்ன செய்வோம், நம்ம குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் செய்வோம். அது மாதிரி அடுத்தவங்க என்ன செய்வாங்க, அதை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளை அழுதாலோ இது பண்ணாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அடுத்தவங்க அது நம்ம பிள்ளைக்கு நம்ம என்ன செய்வோம், நாம் தான் என்ன செய்யணும்னு செய்வோம். அதே மாதிரி தான் கடவுள் என்பவர் உண்மையாக நமக்குள்ளே இருக்கார். எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். தயவு செய்து அறிகிற ஞானத்தை பெற்றுக்கோங்க. சரிங்களா? கடவுளை அறிங்க. தினமும் காலையில் 10 நிமிஷம் கடவுள்கிட்ட வேண்டுங்க. உங்கள் பிரச்சனைகளை பூரா அவர்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. நீங்கள் யாருக்கு எதுவும் பண்ண வேண்டாம். போய் வேண்டுதல் போட்டேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. 10 நிமிஷம் கடவுள்கிட்ட வேண்டுங்க. உங்கள் விஷயத்தை பூரா சொல்லிவிட்டு நீங்கள் வெளியில் கிளம்பிடுங்க. அவர் தன்னாக்கில் கொஞ்ச நாள் ஆக 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 அவரே உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிச்சிடுவார். அப்படி செயல்படும்போது நம்ம பிரச்சனைகள் சுத்தமாக தீர்ந்துடும். ஓகேங்களா? நம்ம பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்துடும். அது நீங்கள் கண்டிப்பாக அறிவீங்க. இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் நம்மளுக்கு தப்பி பிழைக்க கடவுள் ஒருவரை தவிர வேறு யாருமே கிடையாது. கடவுள் ஒருவர் மட்டும்தான். கடவுள் பல விஷயத்துல இல்லை. கடவுள் ஒருவர், அவர் நமக்குள்ளே இருக்கார். அதனால் கடவுளை தேடுங்க, நல்ல விஷயங்களை கண்டறிங்க, பிரச்சனைகள் வெளியில் வாங்க. உங்களுக்கு கடன் இருக்குதா, துன்பம் இருக்குதா, நோய் இருக்குதா, எதுவாக இருந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு மறுபிரிவு அவர் கொடுப்பார். கண்டிப்பாக உங்களை மீட்டு சரியான வழியில் கொண்டு செல்வார். நன்றி, வணக்கம்.